முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓமனில் ஈரான் அமெரிக்கா 2 சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன. அடுத்த சுற்று வரும் நாட்களில் திட்டமிடப்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நச்சுப் பொருட்களை பயன்படுத்தியதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் எச்சரிக்கை. ஓமானில் ஈரான் அமெரிக்க 2 சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தன. அடுத்த சுற்று வரும் நாட்களில் திட்டமிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை ஓமானில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே 2 சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. தெஹ்ரானின் அணு திட்டம் குறித்த விவாதங்களை எவ்வாறு அணுகுவது என்பதில் பேச்சுகள் தொடக்க புள்ளிக்கே திரும்பியதாக தெரிகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தபடி வரும் நாட்களில் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் முதல் முறையாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் உயர்மட்ட இராணுவ தளபதியை அமெரிக்கா அழைத்து வந்தது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க கடற்படை அட்மிரல் பிராட் கூப்பர் கடற்படை உடையுடன் கலந்து கொண்டது. அரபிக்கடலில் ஈரானிய கரையோரத்தில் USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் பிற போர்க்கப்பல்களும் இருப்பதை நினைவூட்டியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அணுசக்தி திட்டம் குறித்த ஒப்பந்தத்தை எட்ட கட்டாயப்படுத்துவதற்காகவே விமானம் தாங்கி கப்பலை பிராந்தியத்திற்கு அனுப்பியிருந்தார். மத்திய கிழக்கு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் அமெரிக்க தரப்பை பிரதிநிதித்துவம் செய்தனர். ஆனால் பேச்சுகள் குறித்து உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. அணு பேச்சுவார்த்தைகளும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதும் அமைதியான சூழலில் பதற்றம் மற்றும் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். எந்த உரையாடலுக்கும் முன் நிபந்தனை அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களை தவிர்ப்பதாகும் என அவர் கூறினார். இன்றும் இந்த கருத்தை தெளிவாக தெரிவித்தோம். பேச்சுகளை தொடர வாய்ப்பு இருக்க இது கடைபிடிக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். இந்த சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதாகவும் ராஜதந்திரிகள் தங்கள் தலைநகர்களுக்கு திரும்புவதாகவும் அராக்சி கூறினார். வளைகுடா அரபு நாடுகள் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பிராந்திய போர் வெடிக்கலாம் என அஞ்சுகின்றன. அது அவற்றையும் போருக்கு இழுக்கும். எந்த தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி கொடுப்பதாக ஈரான் உறுதியளித்துள்ளது. அமெரிக்க தளங்கள் உள்ள அண்டை நாடுகளும் தாக்குதலுக்கு ஆளாகலாம் என எச்சரித்துள்ளது. வெள்ளிக்கிழமை பேச்சுகளுக்கு சில நாட்களுக்கு முன் USS ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஈரானிய ட்ரோன் ஒன்றை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க குடிகொண்ட கப்பலை ஈரான் தடுக்க முயன்றது. புதன்கிழமை ஈரான் உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் ஒருவர் அத்தகைய சம்பவத்தில் தெஹ்ரான் இஸ்ரேலை முன்னெப்போதும் இல்லாத பதிலடியுடன் தெல் அவீவ் இதயத்தில் தாக்கும் என அச்சுறுத்தினார். வியாழக்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் வலிமையான பதிலடி எதிர்கொள்ளும் என கூறினார். வெள்ளிக்கிழமை பேச்சுகள் முடிந்த சிறிது நேரத்தில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் வகையில் கப்பல் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்தது. இந்த நடவடிக்கை பேச்சுகளின் முடிவுடன் தொடர்புடையதா என தெளிவில்லை. 14 கப்பல்களை இலக்காக கொண்டு ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை குறைப்பதற்கான புதிய தடைகள் அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தின் கீழ் ஈரானிய ஆட்சியின் சட்டவிரோத எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதியை குறைப்பதில் உறுதியாக உள்ளோம் என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் அறிக்கையில் தெரிவித்தார். மஸ்கட்டில் இருந்து ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் நேரலையில் பேசிய அராக்சி எச்சரிக்கையுடன் நம்பிக்கை தெரிவித்தார். வெள்ளி அன்றைய பேச்சுகள் பல சுற்றுகளாக நடைபெற்றதாகவும் மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கான கட்டமைப்பை கண்டறிவதில் முதன்மையாக கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறினார். அடுத்த படிகள் குறித்து தலைநகர்களுடன் ஆலோசனை நடத்துவோம். முடிவுகள் ஓமான் வெளியுறவு அமைச்சருக்கு தெரிவிக்கப்படும் என அராக்சி கூறினார். ஏற்பட்டுள்ள நம்பிக்கையின்மை பேச்சுவார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என அவர் கூறினார். முதலில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், பின்னரே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல முடியும். ஜூன் மாதம் இஸ்ரேல் 12 நாள் போரை ஈரானுக்கு எதிராக தொடங்கியதற்கு முன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிட்ட ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் ஃபுசைதி ஈரான் மற்றும் அமெரிக்க சிந்தனைகளை தெளிவுபடுத்தவும் சாத்தியமான முன்னேற்ற பகுதிகளை அடையாளம் காணவும் பயனுள்ளதாக இருந்ததாக எக்ஸில் தெரிவித்தார். உரிய நேரத்தில் மீண்டும் கூடுவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என அவர் கூறினார். ஆனால் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டுவது அல்லது பதற்றத்தை குறைப்பது போன்ற படியாக இல்லாமல் ராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான அடிப்படைகளை கண்டறிவதற்கான வழியாக ஓமான் பேச்சுகளை விவரித்தது. முதலில் இணைந்து பேச்சுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏவுகணை திட்டம் மற்றும் போராட்ட அடக்குமுறை போன்ற தலைப்புகளும் அடங்கும். ஆனால் ஈரான் அதை நிராகரித்து அணு திட்டம் மட்டுமே என வலியுறுத்தியது. ஜூன் போருக்கு முன் ஈரான் 60% தூய்மையில் யுரேனியத்தை செறிவூட்டியது. ஆயுத அளவுக்கு மிக அருகில் உள்ளது. ஐநா அணு கண்காணிப்பு அமைப்பான IAEA குண்டு இல்லாத நாடுகளில் இந்த அளவு செறிவூட்டும் ஒரே நாடு ஈரான் என கூறியுள்ளது. ஜூன் போரில் குண்டு வீசப்பட்ட இடங்களை IAEA ஆய்வு செய்ய ஈரான் மறுத்து வருகிறது. மஸ்கட் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள அரண்மனையில் நேரடி சந்திப்புகள் நடைபெற்றன. 2025இல் முந்தைய ஈரான் அமெரிக்க பேச்சுகளுக்கும் இதே இடம் பயன்படுத்தப்பட்டது. AP ஊடகவியலாளர்கள் ஈரானிய அதிகாரிகள் முதலில் அரண்மனைக்கு வந்து பின்னர் ஹோட்டலுக்கு திரும்புவதையும் பின்னர் அமெரிக்கர்கள் தனியாக வருவதையும் பார்த்தனர். பேச்சுகளில் ஈரான் எந்த நிபந்தனைகளை பேச தயாராக உள்ளது என்பது தெளிவில்லை. அணுசக்தி திட்டம் மட்டுமே என தெஹ்ரான் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஆனால் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் எகிப்து, துருக்கி, கத்தார் ராஜதந்திரிகள் ஈரானுக்கு முன்மொழிவு அளித்ததாக தெரிவித்தது. 3 ஆண்டுகளுக்கு செறிவூட்டலை நிறுத்துதல், அதிக செறிவு யுரேனியத்தை வெளியே அனுப்புதல், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்த மாட்டோம் என உறுதியளித்தல் ஆகிய கோரிக்கைகளை அமெரிக்க தரப்பால் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புதன்கிழமை
அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், பிராந்திய குழுக்களுக்கு ஆதரவு மற்றும் ஈரானில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சிகிச்சை ஆகியவற்றை உள்ளடக்க வேண்டும் என கூறினார். இவர்களுடன் ஒப்பந்தம் எட்ட முடியுமா என்பது உறுதியில்லை, ஆனால் முயற்சிப்போம் என ரூபியோ கூறினார். லெபனானில் இஸ்ரேல் நச்சுப் பொருட்களை பயன்படுத்தியதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் எச்சரிக்கை. ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் தெற்கு லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளில் இஸ்ரேல் விமானங்கள் தெளித்ததாக கூறப்படும் இரசாயன பொருட்கள் விவசாய நிலங்கள், உணவு ஆதாரங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் உயிர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என கவலை தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு நேர்காணலில் OHCHR செய்தி தொடர்பாளர் தமினல் கேதான் கவலை அளிக்கும் அறிக்கைகளை கண்காணித்து வருவதாக கூறினார். இத்தகைய செயல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் கடுமையான கவலைகளை எழுப்பும் என எச்சரித்தார். இஸ்ரேலிய விமானங்கள் தெளித்த பொருட்களின் தன்மையை தீர்மானிக்கவும், பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் விளைவுகளை மதிப்பிடவும் வெளிப்படையான மற்றும் விரைவான விசாரணைகளை அவர் கோரினார். சமீப நாட்களில் லெபனான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட நச்சுப் பொருட்களை இஸ்ரேலிய விமானங்கள் தெற்கு லெபனானின் பரந்த பகுதிகளில் தெளித்ததாக அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இதனால் விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. லெபனானில் ஐநா இடைக்கால படையான UNIFIL இத்தகைய பொருட்களை இஸ்ரேல் பயன்படுத்தியதை உறுதிப்படுத்தும் அறிக்கையை வெளியிட்டது. இஸ்ரேல் லெபனானில் விமான தாக்குதல்கள், பீரங்கி குண்டுவீச்சு, தரை ஊடுருவல், வெடிப்புகள் மற்றும் தொடர் கண்காணிப்பு ட்ரோன் பறத்தல் மூலம் மீறல்களை தொடர்கிறது. இவை நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் ஆயிரக்கணக்கான காயங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. அக்டோபர் 8, 2023 அன்று லெபனான் பாலஸ்தீன எல்லையில் பதற்றம் உச்சத்தை எட்டியது. இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் வெள்ளை பாஸ்பரஸ் ஆயுதங்களை பயன்படுத்தின. மனித உரிமை அமைப்புகள் எல்லை கிராமங்களில் காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் எரிந்ததை ஆவணப்படுத்தின. பரவலான சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டது. ஜூன் 2024 வரை லெபனிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் மதிப்பீடுகள் வெள்ளை பாஸ்பரஸ் தாக்குதல்கள் 100க்கும் மேற்பட்ட காட்டுத்தீக்களை தூண்டியதாகவும், பெரிய அளவிலான காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் எரிந்ததாகவும் தெரிவித்தன. இது மண் சீரழிவு மற்றும் மாசுபாட்டை ஏற்படுத்தியது. இரசாயன வெளிப்பாட்டால் பொதுமக்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதாக லெபனிய சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்தனர். ஜனவரி 2024 லெபனிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெற்கு லெபனானில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளில் பாஸ்பரஸ் மற்றும் பிற நச்சு எச்சங்கள் உயர்ந்த அளவில் இருப்பதை அறிவித்தது. பயிர் உற்பத்தியை பாதிக்கலாம், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீண்டகால சுற்றுச்சூழல் ஆபத்துகள் உள்ளன என எச்சரித்தது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் தெற்கு லெபனானில் உயிரியல் பன்முகத்தன்மைக்கு மீண்டும் சேதம் ஏற்பட்டதை ஆவணப்படுத்தின. ஆலிவ் தோட்டங்கள், பழச்செடிகள் மற்றும் வனவிலங்கு வாழிடங்கள் அழிக்கப்பட்டன. உள்ளூர் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான பூச்சிகள் மற்றும் மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. பிப்ரவரி 2026 லெபனிய அதிகாரிகள் தெற்கு எல்லை அருகே விவசாய நிலங்களில் இஸ்ரேலிய விமானங்கள் ரசாயன பொருட்களை தெளித்ததாக அறிவித்தன. பயிர்கள் மற்றும் தாவரங்கள் சேதமடைந்தன. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சிவிலியன் வாழ்வாதார ஆபத்துகளை காரணமாக காட்டி ஐநாவுக்கு அதிகாரப்பூர்வ புகார்கள் அளிக்கப்பட்டன. பாலஸ்தீன ஆதரவாக ஏமனில் பெருந்திரள் போராட்டம், சையத் அல் ஹூதி அழைப்பு. ஏமனின் அன்சார் அல்லாஹ் இயக்க தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹூதி ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடைபெறவுள்ள வெள்ளிக்கிழமை பெருந்திரள் போராட்டத்தில் ஏமன் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அவர் வெளியிட்ட உரையில் இந்த போராட்டங்கள் அமெரிக்க மற்றும் ஜியோனிஸ்ட் கொடுங்கோன்மை மற்றும் ஆணவத்திற்கு எதிரான ஏமன் மக்களின் உறுதியான நிலைப்பாட்டை உலகிற்கு வெளிப்படுத்தும் என கூறினார். மேலும் ஈரான், லெபனான் மற்றும் இஸ்லாமிய உலகளாவிய சமூகத்துடன் பிற நாடுகளுடன் ஏமன் மக்கள் ஒற்றுமையுடன் நிற்பதை இந்த ஒன்றுகூடல் தெளிவாக காட்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை மட்டுமல்ல, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் எதிரான அடுத்த கட்ட மோதலுக்கு ஏமன் மக்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்பதையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் என சையத் அல் ஹூதி தெரிவித்தார். ஆக்கிரமிப்பாளர்களின் ஆணவம் முழு மேற்கு ஆசிய பிராந்தியத்தையும் இலக்காக கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை அடிமைப்படுத்த முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த கருத்துகள் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் வெளியாகியுள்ளன. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருகிறது. தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். லெபனானிலும் இதே போன்ற நிலை தொடர்கிறது. அங்கு இஸ்ரேலிய படைகள் தினசரி வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கொலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பிப்ரவரி 4 அதிகாலை முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 24 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என வெள்ளிக்கிழமை வெளிவந்த அல் மயாதின் செய்தி தெரிவிக்கிறது.